ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து டிரைவர் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை. இதுக்கான பதில் பிரேக். வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பிரேக் பெடலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் டேஷ் கலரில் இருக்கும். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, மஞ்சள். மாநில நெடுஞ்சாலை மைல்கல் டேஷ் கலரில் இருக்கும். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, பச்சை. ஒன்றின் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் பொழுது விட வேண்டிய பொதுவான இடைவெளி. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 3 அடி. நீங்கள் ஒரு கார் ஓட்டுநராக போக்குவரத்து சிக்னலில் 5 நிமிடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்கள். பச்சை நிற சைகை விழும்போது ஒரு கல்லூரி மாணவர் அவர் நண்பருடன் திடீரென்று உங்கள் வழியில் குதித்து சாலையை கடக்க முயற்சிக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, அந்த மாணவன் கடக்கும் வரை காத்திருந்து தேவைப்பட்டால் ஒலி எழுப்பலாம். மாசு கட்டுப்பாடு சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 6 மாதம். முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும். சாலையில் நடுவே வெள்ளை கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டு இருந்தால் நீங்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, தேவைப்பட்டால் தடம் மாறலாம். பள்ளி வளாக பகுதி அருகில் இயக்க கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 30 கிலோமீட்டர். வாகனத்தில் இருந்து வரும் புகையில் டேஷ் உள்ளது. இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, கார்பன் மோனாக்சைடு. கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றுடன் பொருத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1 சி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு டி. செங்குத்தான சரிவில் உங்கள் வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக்கை போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் வாகனத்தை நிறுத்தம் செய்வீர்கள்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கார் ஸ்டியரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில் கூறுக. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 9 to 3. டயரில் காற்று மிகவும் குறைந்தால். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, டயரின் 2 பக்கமும் சேதமடையும். BS4 என்பது டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பாரத் ஸ்டேஜ் 4. ABS என்றால் டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம். அவென்யூ என்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி, இருபுறமும் மரங்கள் இருக்கும். கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பு பலகை எந்த வடிவத்தில் இருக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, முக்கோணத்தில்.
சாலையில் போலீஸ் வைத்துள்ள தடுப்பு கம்பியை நோக்கி குறுக்கலான இடத்திற்கு 2 கார்கள் எதிர் எதிர் திசையில் வரும் பொழுது எந்த வண்டி முதலில் செல்லலாம்? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி. 2 வண்டிக்குமே முன்னுரிமை கிடையாது. ஆனால் 2 காருக்குமே ஒருவருக்கு ஒருவர் வழிவிட்டு செல்லலாம். போக்குவரத்து செய்கையோ விளக்கோ அல்லது காவல்துறையினரோ இல்லாத சாலைகள் சந்திக்கும் இடத்தை நீங்கள் அடையும் போது இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. முறையான செய்கையை காட்டி ஒலி எழுப்பி நீங்கள் செல்லலாம். கிளட்ச் சாலையிலிருந்து பிரதான சாலைக்குள் வாகனம் நுழையும் போது கிளட்ச் சாலையின் ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி. பிரதான சாலையில் வரும் அனைத்து வாகனத்திற்கும். 192 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் மோட்டார் காரில் கடந்தால் 1 மணி நேரத்தில் கடக்கும் சராசரி கிலோமீட்டர் என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் டி. 64 கிலோமீட்டர். 12 வோல்ட் கார் பேட்டரியில் எத்தனை செல்கள் இருக்கும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. 6. பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. முதலில் பிரேக்கை அழுத்தி பின்னர் கிளட்சை அழுத்த வேண்டும். கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றுடன் பொருத்துக. இதுக்கான பதில் ஆப்ஷன் டி. முதலாவதுக்கு பி, இரண்டாவதுக்கு சி, மூன்றாவதுக்கு டி, நான்காவதுக்கு ஏ. சாலை விபத்தில் பயங்கரமான காயம் அடைந்த நபரை பார்த்த நீங்கள் முதலில் யாரிடம் தகவல் சொல்ல வேண்டும்? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி. அவசர ஊர்திக்கு. NHAI என்பதன் விரிவாக்கம். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 17 ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து டிரைவர் போஸ்டிங் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல் தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைனா நன்றிங்கிற ஒரு மெசேஜை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.